ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். நம்ம வீடியோவில் நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டு எப்படியும் ஒரு 1.5 மந்த் கிட்ட இருக்கும். வீடியோ போடாத ரீசன் வந்து ஆஃபீஸில் என்னோட ஒர்க் வந்து ஹெவி ஒர்க்கு, அதனால் வந்து வீடியோ பக்கமே வர முடியல. அது போக இன்னொன்று மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட அவ்வளோவா அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் கிடையாது, அந்தளவுக்கு வியூஸ் கிடையாது, லைக்ஸ் கிடையாது, கமெண்ட் எந்த இதுவுமே கிடையாது. அதனாலே வந்து இதில் வர்றதுக்கே கொஞ்சம் வந்து பிடிக்கல, அதில் ஒரு மோட்டிவேஷன்லாம் இல்லை. ஸோ வந்து இருந்தாலும் வந்து சரி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அதாவது எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, இல்லை அப்படின்னா ரீல்ஸு அண்ட் வந்து நியூஸ், இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்தில் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையெல்லாம் போட்டுட்டு நான் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லை அப்படின்னா மோட்டிவேஷனாகவே இருக்காது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் வீடியோவை எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வீக் முன்னாடி இருக்கும் கைஸ், ஹாரிஸ் ஜெயராஜ் அவன் வந்து மலேசியாவில் ஃபேன்ஸுக்காண்டி ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி, ஒரு பெரிய ஒரு ஷோ மாதிரி கிரியேட் பண்ணி, அதில் வந்து அவங்க பாடின பாட்டு எல்லாத்தையுமே வந்து திரும்ப வந்து பாடி காட்டினாங்க ஃபேன்ஸுக்காண்டி. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சாங்கு, முதல் கனவே அந்த சாங்கு, அதில் வந்து அந்த சாங்கு கூட இல்லை கைஸ், அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த ஒரு எக்யூப்மெண்ட், அந்த ஒரு பீப் மாதிரி இருக்கும் கைஸ், அந்த எக்யூப்மெண்ட்லேருந்து வாசிக்கக்கூடிய அந்த ஒரு சவுண்டு, அதுக்கே நிறைய பேர் வந்து வைப் ஆகிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, ஒரு 10-15 பேர்கிட்ட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் பக்கம் போனாலும் அதே தான் வந்துச்சுன்னா, ஆனால் அந்த இதை உள்ளுக்க போய் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கவே பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் தான் சரி இதை நம்ம வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு கைஸ். இப்போ வந்து அந்த ஒரு மியூசிக் வந்து கேளுங்க. ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்க. உண்மையில வந்து இந்த பாட்டை அந்த ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு பிபி அந்த லைனை பார்த்துட்டு வைப் ஆகாதவங்க யாருமே கிடையாது. நான் கூட வைப் ஆகிட்டு தான் இருந்தேன். நான் வந்து அந்த ஸ்டார்டிங், அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டெல்லாம் வந்து நிறைய திருப்பி கேட்டிருக்கேன். பட் வந்து இந்த ஃபீல் வந்து எனக்கு வந்து வரல. இது வந்து ஒரு நியூ ஃபீலாக, புது ஃபீலாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேத்துக்கு இருந்துருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக நிறைய பேத்துக்கு இருந்திருக்கு கைஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ பார்ப்பேன் கைஸ். இது என்ன வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கப்பலில் வேலை பார்க்க ஒரு சில பேர் வேலை பார்ப்பாங்க கைஸ். நம்ம கூட நினைச்சிருப்போம், கப்பலில் வேலை பார்க்க மாதம் 60,000-70,000 சம்பளம் வாங்குவோம், அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்போங்கிறதுக்கு நிறைய பேர் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாங்க, கப்பலில் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக வந்து சொல்லுவாங்க. பட் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அதோட அருமை அவங்களுக்கு தான் தெரியும், அதோட கஷ்டம் என்னன்ட்டு. அதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே புரிய வைக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ பண்ணுறப்பாரு. அந்த வீடியோ பார்ப்பாங்க கைஸ், வேறு லெவலில் இருக்கும் அந்த வீடியோ. 100 பவுன் நகை, 1 லட்ச ரூபா ரொக்கம், ஒரு காரு புண்டை வேறு இங்க சூத்து கிழியுது. இவர் ஜவுளுது ரூப் சூத்து கிழியுது பாருங்களா கைஸ், அங்கே இருக்கக்கூடிய வேலை எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு 30 செகண்ட்லேயே வந்து ஈஸியாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே புரிய வச்சிருவாரு. இன்னும் கண்டினியூவாக அந்த வீடியோ பார்ப்போம். அவன் வந்து குப்பை அள்ளணும், இதில் வேற மாப்பிள்ளை குடிப்பாரா ஓப்பாங்களா பாருங்க. சவுளு சூப்பு, இதை மாப்பிள்ள கப்பலில் வேலை பார்க்குற, கப்பலில் வேலை பார்க்க எவ்வளோ சொன்னீங்க, ஒன்னே போடும் அவ்வளவு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்காதவங்க கூட, அதாவது ஆல்ரெடி பார்த்தவங்க கூட இந்த வீடியோ வந்து திரும்ப பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து சலிக்காது. நானே இதை எத்தனை திருப்பு, ஒரு 100 திருப்பு கிட்ட பார்த்துருப்பேன். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது இந்த கப்பலில் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அங்கே இருக்கவங்களோட கஷ்டம், அங்கே உள்ள குப்பையை அள்ளணும், கக்கூஸை க்ளீன் பண்ணணும். ஒரு சில பேருக்கு வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்லுவாங்க, நல்ல ஜாப் இருக்கும், அதாவது கேப்டன் ஆவாங்க. ஒரு சில பேர் வந்து மெயின்டெனன்ஸு, இன்னொரு ஒரு இன்சார்ஜி, அவங்களுக்குமே வந்து வேலை வந்து இந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்காது. பட் வந்து அவங்களுக்குமே வந்து நம்ம நாட்டில் வந்து திரும்ப அங்கே போய் கடலாக சுற்றிக்கிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப அலைச்சலாக இருக்கும். அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியும் கைஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா, அந்த வெனஸ்டே அந்த படத்தில் அந்த ஒரு வெப்சீரிஸ் கைஸ். அந்த வெப்சீரிஸில் வந்து அந்த
அந்த ஹீரோயின் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க கைஸ். அந்த டான்ஸ் வந்து நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 ரூபாய்க்கு பார்த்துருப்பாங்க கைஸ். அந்த அளவுக்கு சலிக்காமல் இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டெப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து கொமைச்சு போட்டிருந்தாங்க. பட் வந்து எனக்கு என்னமோ அந்த ஒரு ஸ்டெப்பு வந்து சூப்பராகவே அவங்க வந்து பண்ணிருந்தாங்க. அந்த ஸ்டெப்பவே நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம். பார்த்தீங்க கைஸ், அந்த ஸ்டெப்புக்கும் இந்த ஸ்டெப்புக்கும் வந்து ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் கைஸ். அதாவது வந்து அவங்கள மாதிரி ஸ்டெப்பு வந்து அவங்கள தவிர யாருமே போட முடியாது. நானும் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன், அவங்களே மாதிரி அப்படியே அச்சு அசலாக யாராச்சும் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் என் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரில. எப்படி சொல்ல, தமிழ்லையும் நிறைய டப்புலாம் வந்துச்சு. அந்த வெர்ஷன் சூப்பராக இருந்துச்சு கைஸ், அதையும் பார்ப்போம். இது வந்து விசால் வெர்ஷன் கைஸ். இந்த வீடியோவும் பார்க்கும்போது ஸ்டார்டிங் வந்து செம்மையாக காமெடி இருந்துச்சு. இதை நான் ஒரு 5 தடவை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை பார்க்க சிரிப்பு வரல, ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எத்தனை நிமிஷம் வருது? 1 minute 7 நிமிஷம். ஓகே கைஸ், இன்னும் ஒரு 2 வீடியோ மட்டுமே பார்த்துட்டு போயிடுவோம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காண்டி ஒரு வீடியோ கைஸ், அதையும் பார்த்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டு வந்து கலர் 2 கலர், அதில் வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கலரை வந்து கொடுத்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே தலைவரும் கலர் நினைச்சிக்கிட்டு மாப்பிள்ளையும் மடங்கு குடிச்சிருக்காரு. 2 மடங்கு குடிச்சாரு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாரு இது சரக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஒரு சிலர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோ கீழே. என்ன அப்படின்னா, நல்லவேளை பொண்ணு உஷாராக இருந்துட்டாங்க, அதனால அவங்க குடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பொண்ணுக்கு கண்டிப்பாக சரக்கு ஊற்றிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு மட்டும் தான் சரக்கு ஊற்றி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இதே மாதிரி ஒரு சில நிறைய பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் கைஸ். நெவர் ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்டு. All my friends are toxic, all ambitionless, so rude and always. பாவங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் கிடப்பாங்க, நம்மளை எப்படா வந்து இவனை வந்து அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிறதே சுற்றி தலைவாங்க. பாவம் அவரே முடியாமல் தள்ளுவண்டில் உட்காந்துருக்காரு. அதை தள்ளிட்டு வந்து கிறிஸ்டடிக்கரில் ஏத்தாப்பில் கொண்டு வந்து விட்டுட்டாரு பாவம் அவர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவும் ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ தான் கைஸ். எடுத்த மாதிரி தான் தெரியுது. பட் வந்து நிறைய பேர் இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வாளி பக்கெட்டு தண்ணியை கொண்டு வந்து, அதுவும் பர்த்டே அதுவுமா, ஒரு வாளி பக்கெட்டை தண்ணியை கொண்டு வந்து அப்படியே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எழுப்பி கேக் வெட்டுறது. அதுக்கப்புறம் பாத்ரூமில் துணிச்சை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பக்கத்து பாத்ரூமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கெட்டு தண்ணி எடுத்து அப்படியே அந்த நம்ம உட்காந்து சோப்பு போட்டுருப்போம் அதில் வந்து ஊற்றிடுவானுங்க.
நானும் நிறைய பேர்த்துக்கு இதை மாதிரி பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் அந்த கதவை பூட்டு போடுறது, குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பூட்டு போட்டு ஓடுறது, அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்ல சாப்பாடு வேஸ்ட்லாம் இருக்கும். நாங்கள் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான். அதாவது பாத்ரூமுக்கே ஃபஸ்ட்டு வரமாட்டாங்க. அந்த ரெஸ்ட் ரூமுக்கே நாங்கள் ஒரு 5-6 பேர் கிடக்கும் வயசு. அந்த 5-6 பேர் பாத்ரூம் அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் நின்னாலே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே உள்ள அந்த வேஸ்ட் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுலாம் ஒரு பக்கெட்டில் வந்து கொட்டும், வேஸ்ட் பக்கெட்டில். அந்த பக்கெட்டில் உள்ள சாப்பாட்டை ஒரு தட்டில் இல்லை ஏதாச்சும் ஒரு டம்ளர் ஏதாச்சும் போதி வரவங்க மேலே ஊற்றுறது, அது ஃபுல்லாக ஒரே நாத்தக்காடு எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு பயந்தே வரமாட்டாங்க. அதுவும் இந்த சண்டே ஆயிடுச்சுனாலே போதும், என்ன செய்வோம் அப்படின்னா மதியம் போல் அந்த இதில் நின்றுட்டுருப்போம். சும்மா ஒன்றுக்கு இருக்குது, அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு வருவாங்க. அவங்க வரவங்களாம் என்ன செய்யுது அப்படின்னா பக்கெட்டில் தண்ணியை எடுத்து கோதி ஊற்றுறது. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி ஊற்றிக்கிருக்காங்க, ஒழுக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரூமில் கிடப்பாங்க. அவங்கள போயிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்து அவனை கீழே படுக்க போட்டு அவனுக்கு மேலே தண்ணி ஊற்றுறது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே காலேஜ் டைம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் கைஸ். நிறைய பேர் வந்து காலேஜ் டைத்தில் வந்து என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ எனக்கே கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அப்லோட் பண்ண மாட்டேன். வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோ பார்ப்பேன் கைஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தேவை அப்படின்னா அதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி பெஸ்ட்டாகவே போடுறேன். நெக்ஸ்ட்டு உள்ள வீடியோவில் பார்ப்போம். பாய், லவ் யூ ஆல்.